எங்களுக்கு வேலை இருக்கு. இந்த கட்சின்றது நாங்க வந்து ஒரு இயக்கத்தை தாண்டி we have formed a shadow cabinet சார். நாட்டுல நீங்க கட்சி விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதை தான் சொல்றேன். நான் சொல்றேன், அதை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் அதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், அவர் கொடுக்க மாட்டார் நான் சொல்லலை. இன்னைக்கு சொல்றேன், ஊடக சந்திப்பு நிகழும். கண்டிப்பா தலைவர் ஊடகங்களை சந்திப்பாரு. அதற்கு ஒரு நல்ல நாள் இருக்கு. ஏன் வந்து தாவேக கடுமையான எதிர்ப்பை பாஜக எதிர்ப்பை முன் வச்சு திமுகவுக்கு நாங்கள் மாற்றம் வரக்கூடாது? கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாகவே கொலை முயற்சியில் என்னை அந்த காலத்தில் அவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாங்க. என் கேள்வி என்னன்னா, மற்ற எந்த பிரச்சனைகளுக்கும் ஏன் அவர் பேச மாட்டாரு? பட்ஜெட் தொடர்பா ஐ ஜஸ்ட் forgot it. Thank you. இப்போ பட்ஜெட்டை பத்தி கேட்கும்போது நான் ஏற்கனவே ஒரு மேடல சொல்லியிருந்தேன், நீங்க பார்க்க கூட வாய்ப்பு இருந்திருக்கு. உங்ககிட்டயும் அதே கேள்வி கேட்கிறேன். ஒரு பட்ஜெட்டை பாராளுமன்றத்தில் யார் தாக்கல் பண்றா, சட்டமன்றத்தில் யார் தாக்கல் பண்றா? நிதியமைச்சர். நீ என்னைக்காவது ஏங்க பிரைம் மினிஸ்டர் பிரசிடென்ட்டோ தாக்கல் பண்ணலன்னு கேட்டிருக்கமா? நமக்கு தெரியும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இருக்கு, ஒரு புரோட்டோகால் இருக்கு. இன்னார் இதை செய்யணும், இன்னார் செய்யறதுக்கு பின்னாடி இவரோட ஒப்புதல் இருக்கு, இவரோட வழிகாட்டுதல் இருக்கு. இதுதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை புரிதல். இங்க மட்டும் தாவேகா அறிக்கை விடுது. தாவேகாவின் துணை பொதுக்குழு செயலாளர் வந்து அதை வந்து தெளிவா அறிக்கை கொடுக்குறாரு. கொள்கை பரப்பு செயலாளர்கள் பேசுறாங்க, ஸ்போக்ஸ் பர்சன் உட்காந்து கரடியா கத்துறோம். நீங்க எல்லாம் வெளில போங்க. விஜய் சார் பேசினாரா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. இல்ல ஒரு விஷயத்துக்கு அப்படி ஏதாவது தவிர்த்து சரி, நான் உங்களோட என்ன கேட்கிறேன், அப்படியே எங்களுக்கு வேலை இருக்கு. இந்த கட்சின்றது நாங்க வந்து ஒரு இயக்கத்தை தாண்டி we have formed a shadow cabinet சார். நாட்டுல நீங்க கட்சி அப்பனா நீங்க எல்லாருமே பேசுறீங்க. எங்களுக்குன்னு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருக்கு, தெளிவான சித்தாந்தம் இருக்கு. அந்த மாற்றம்ன்றதே நான் இப்படிதான் பாக்குறேன். இங்க உட்காந்துக்கிட்டு சில பேர் இருப்பாங்க, ஊடக வெளிச்சம் பத்தாதவங்க, காலைல ஒரு பிரஸ் மீட், சாயந்தரம் ஒரு பிரஸ் மீட். அந்த தலைவர் காலைல சொன்னதை சாயந்தரம் சொல்ல மாட்டார். காலைல சொன்னதுக்கும் சாயந்தரம் சொன்னதுக்கும் மைல் 12 மணி நேரம் டிஸ்டன்ஸ் இல்ல, மைல் நீள கணக்கான டிஃபரன்ஸ் இருக்கும். இதெல்லாம் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த அரசியல் நாங்கள் பண்ண வரலங்க. நாங்கள் வேற ஒரு மாற்றத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோங்க. நாங்கள் ஒரு ஷேடோ கேபினெட் ஃபார்ம் பண்ணியிருக்கோங்க. ஃபினான்ஸுக்கு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, சமூக நீதிக்கு எக்ஸ்பர்ட் இருக்கிறாரு, ஒன்னொன்னுத்தையும் பெண்களுக்காக பேனல் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொன்றுத்தையும் நாங்கள் சமூகத்தோட சேர்ந்து ஹேண்ட் இன் ஹேண்ட் ஒர்க் பண்ணி எங்கள் மேனிஃபெஸ்டோ அப்படி ரெடியாது. ஆனால் நீங்கள் என்ன சொல்றீங்க, தலைவர் பேசணும். என்ன ப்ராப்ளம்னா, அவருக்கு ஒரு பெரிய வெளிச்சம் இருக்கா? அவர் பேசினா நல்லா இருக்கும். சத்தியமா சொல்றேன், அவர் பேசுற எல்லாமே நல்லா தான் இருக்கும். பிரச்சனை என்ன, நான் என்ன கேட்குறேன், அதான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கட்சினா இதற்கு பின்பு இவ்வளவு பேர் வேலை செய்யறாங்க, அது எல்லாமே புரிஞ்சுக்க முடியுது. ஆனா விஜய் அவர்கள் தொடர்ந்து ஒரு ஷேடோக்குள்ளே இருக்காரு. இல்லங்க, அது நரேஷன் திமுக கார செட் பண்ற நரேஷனுக்கு ஃபாலோ ஆகாதீங்க. ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம்ல. செய்தியாளர் சந்திப்பு நடத்தலாம். சரி, நான் ஒரு 3 செய்தி சொல்றேன். அவர் வந்து பிரதமர் மோடி மாதிரியே ஃபாலோ பண்றாரு. நான் பிரதமர் மோடி நீங்க கேட்க வேண்டிய கேள்வி, நான் அண்ணனுக்கு நான் பதில் சொல்றேன். நான் ஒரு 3 செய்தி சொல்றேன். அந்த 3 செய்தியோட நியாயத்தை நீங்க பாருங்க. போன வாரம் திடீர்னு பார்த்தீங்களா, சிபிஐ விசாரணையில் இதுவாமே அதுவாமே, இப்படி கேட்டாங்களாமே அப்படி பிடிச்சாங்களாமே. நாங்கள் இவங்களில் யாரு சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளே போய் உளவு பார்த்துட்டு வந்தது சொல்லுங்க. சரி விட்டுடுங்க, அது அனுமானம். தாவேகா எலெக்ஷன் நிக்கலையாமே, விஜய் சார் கண்டெஸ்ட் பண்ணலையாமே, பாத்தீங்களா இல்ல இந்த நியூஸ்? எங்க பேட்டிலேயே வந்து உங்க கட்சியில இது நான் கேட்கிறேன். இதெல்லாம் வந்து இது அரசியல் நரேஷன் இல்லையா? இப்படி வந்து அரசியல் நரேஷன் செட் பண்ணிட்டு ஊடகங்களோட வேலையா இருந்தா இந்த ஊடகங்கள் எதற்கு செயல்படுது? ஊடகங்கள் தவறான செய்தி போட்டதுக்கு எனக்கு 1000 ப்ரூஃப் இருக்கு. நீங்க வந்து ஒரு பாம் பிளாஸ்ட் சம்மந்தப்படுத்தி, நேஷனல் செக்யூரிட்டி சம்மந்தப்படுத்தி, ஒரு ட்ரெயின்ல இருக்க சேனல் தப்பா நியூஸ் போட்டு அதை ஒரு மிலிட்டரிக்கார் ஃபோன் பண்ணி கிளின்னு கிழிச்ச ப்ரூஃப் இருக்குன்னா நம்ம வந்து ப்ரூஃப் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. அதை எடுத்து பார்த்துட்டு அதை போட்டு கிழிச்சு வச்சிருக்காரு. இந்த லட்சத்துல ஊடகங்கள் ஒரு நரேஷன்ல இருக்கும்போது இந்த ஊடகங்களோட இன்னொரு முகத்தையும் பார்த்துருங்க. அந்த ஊடகங்கள் என்னைக்காவது வந்து இடி ரைடு பத்தி பேசியிருக்கா? இடி சம்பந்தப்பட்ட ஒரு டிஜிபிக்கு ஒரு 3 சம்மன் 3 லெட்டர் அனுப்புது இடி. இந்த மாதிரி ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு இருக்கு, ரைடு பண்ணு. நீங்க சொல்ற இல்ல நாங்க வரேன் ஒரு நிமிஷம். இல்ல நான் முடிச்சுக்கிறேன். நான் முடிச்சுக்கிறேன். இப்போ இந்த இடி ரைடு சம்பந்தப்பட்டதோ இல்ல ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு ஒரு குவாரியை வந்து வீடியோ எடுக்கிறாரு, போட்டு ஒரு எம்எல்ஏ அடிக்கிறாரு, இல்லைன்னா வந்து ஒரு கிட்னி திருட்டு சொன்னா கோச்சிக்கிறாங்க, சரி கிட்னி முறைகேடு, இதெல்லாம் பண்ணும்போது எத்தனை விவாதங்கள் இதன் பெயரில் நடத்தப்பட்டதுன்னு கேட்கிறேன். இவங்களுக்கு ஒரே அரசியல் என்ன தெரியுமா? நான் ஏன் இவங்களை வந்து பெரும்பாலானோர் இல்ல ஒட்டுமொத்த வார்த்தை தவிர நான் உங்களை மாதிரி நாகச்சிறந்த நெறியாளர்களை ஊடகவியலாளர் மதிக்கிறேன். இப்போ விஜய் அவர்கள் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டா அதை தான் சொல்றேன். நான் சொல்றேன், அதை தாங்க சொல்லிட்டு இருக்கேன். நான் அதான் சொல்றேன். இப்போ இந்த ஊடகங்களுடைய அழகு என்னன்னா,
இவங்க வந்து திமுகக்கு எதிராக பேச போறதே கிடையாது. திமுகவில் ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்தாலோ, ஒரு அடிதடி பண்ணாலோ, ஒரு கொலையை பண்ணாலோ, ஒரு கிட்னியை திருடினாலோ, திமுக காரங்க வந்து பாலியல் வன்புணர்வுகள் 1000 பண்ணாலும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு கேவலக்கெட்டு கடந்தாலும், குழந்தைகள் கையில் கஞ்சா இருந்தாலும், குழந்தைகள் பள்ளிக்கூடத்தில் கஞ்சா வித்தாலும், பெண் குழந்தைகள் வித்தாலும், பெண் குழந்தைகள் உட்காந்து டாஸ்மாக்ல வாங்கிட்டு போற சரக்கு கிளாஸ்ல உட்காந்து குடிச்சாலோ, இது தொடர்பான விவாதங்களை வைக்க மாட்டாம, இதை பேசு பொருளை மாற்ற மாட்டாம, இதை மூடி மறைச்சு வேற ஒரு விஷயத்தை நரேஷனை செட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஊடக தர்மத்தை ஃபாலோ பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய ஊடகங்கள் இருக்கக்கூடிய பெரும்பாலானோர் அப்படி இல்லை. அவங்க சித்தாந்த அடிப்படையில் ஒரு செய்தி எடுத்துட்டு வந்து அதை திருச்சி அதை எப்படியாவது மாத்தி போட்டு ஒண்ணு பண்ணுவாங்க. இந்த இடத்துல எங்க தெரியுமா பிரச்சனை? முதல்வராக ஒருவேளை உங்களுடைய தலைவர் வந்தாரு அப்படின்னா அப்பவாவது ஊடக சந்திப்பு நடத்துவீங்க. இதுக்கு ஒரு பதில் சொல்லுவோம். ஊடக சந்திப்பு நடத்துறது வந்து மக்கள் கிட்ட கருத்தை சொல்றதுக்காக, கரெக்டுங்களா? இந்த மக்கள் கிட்ட கருத்தை சொல்றதுக்கு வழியே இல்லை. ஊடகமே ஒரே வாய்ப்பா இருந்தது. கேள்வி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பதில் வேணும். நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்களுடைய ஊடக நெறியாளர் ஷேர்ல இருந்து ஒரு ஸ்டெப் நகர்ந்து நின்று சொல்லுங்க. இந்த 2 ஆண்டு காலத்துல என்னென்ன கேள்விகள் எல்லாம் வைக்கப்பட்டதோ, என்னென்ன விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டதோ, ஒவ்வொரு அடுத்த மேடையிலையும் எவ்ரி நெக்ஸ்ட் ஸ்டேஜில் அந்த கேள்விகளுக்கான பதிலை அவர் அட்ரஸ் பண்ணியிருக்காரா இல்லையா? ஒரே ஒரு கேள்விக்காவது உங்களுக்கு கேள்விக்கு பதில், கேள்வியும் அவரே சொல்லி பதில் அவரே, டே விஜய் வெளியே வா, வருவேன். இதை அவர் அங்கே யாரும் கேட்கல. அவர் பதில் சொல்றது உங்களை மாதிரி நல்ல ஊடகவியலாளர்கள் கேட்டால் அதுக்கு அந்த பதில் சொல்றாரு. தவிரவும் மக்களை சந்திக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட கருத்துக்களை சொல்றதுக்கும் தான் ஊடகம் நமக்கு பயன்படுது. அவங்கள சேர்த்து இவங்க எடுத்து ஒரு நரேஷன் செட் பண்ணி, உங்களுக்கு தெரியும் அவங்களோட பெரிய சேனல்ஸ் எப்படி ஒர்க் ஆகும், எப்படி மக்கள் தூங்கினா கூட காதுக்குள்ள செய்தியை ஓன்னு சொல்லி நரேஷன் செட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது 2வது பாயிண்ட். அது டிஆர்பிக்கு பண்றாங்க. அது அவங்க வந்து விஜய் சார் சொல்ற நல்லதுக்கு பண்ணல, டிஆர்பிக்கு பண்றாங்க. 3வது இன்னொன்று வருவோம். அறிஞர் அண்ணா சிறந்த ஜனநாயகவாதி, இதேபோல் மக்கள் மனதை வென்றெடுத்த ஒரு மாபெரும் கரிஷ்மேட்டிக் லீடர், கொள்கைவாதி. அவர் ஒன்று பண்ணார், ஒரு சம்பவம். 1967 அவர் முதல்வராக பொறுப்பெடுத்த பிறகு பிளானிங் கமிஷனுக்கு போகிறாங்க. பிளானிங் கமிஷன் மீட்டிங்க்கு பிரைம் மினிஸ்டரோட உட்கார்றாரு, பேசுகிறாரு. அப்போ அங்கே வந்து நிறைய பிரச்சனை இருக்குது. அவர் சொல்கிறாரு வந்து மாநில சுயாட்சிக்காக இந்த டெவல்யூஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ், அந்த டெவல்யூஷன் ஆஃப் பவர்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நிறைய கிளைம்ஸோட போகிறார் அண்ணா. அவருக்கு அதுக்கு முன்னாடி பாராளுமன்ற உறுப்பினராக அந்த அனுபவம் உண்டு இல்லையா? அங்கே நிறைய விஷயங்களை பேசுகிறாரு. அதை எடுத்துகிட்டு மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு வராரு. அந்த கூட்டம் முடிஞ்சு வெளில வரும்போது பத்திரிக்கையாளர்கள் இதே போல் கேட்குறாங்க. அவங்க ரொம்ப ஆர்வத்தோடு கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்கள், என்ன பேசுனீங்க, என்ன சொல்லுங்கன்னு. அன்றைக்கி அண்ணா சொன்ன வார்த்தை, இதை வந்து ரொம்ப சென்சிட்டிவான டாபிக், இதை நான் மக்கள்கிட்ட சொல்லணும், மக்கள்கிட்ட நேராக சொல்லணும், இதுக்கு நான் ஊடகங்கள் மூலமாக போனேன்னா திரிஞ்சு போயிடும், தவறாக கன்வே ஆகிடும்னு சொன்னார். அந்த ரெக்கார்டு இருக்குது, நீங்கள் எடுத்து பாருங்கள். இஃப் ஐ எம் ரைட் 1967 or 68 Jan Feb பிஃபோர் பட்ஜெட். இந்த சமூக ஊடகங்கன்ற போது அந்த சமூக ஊடகங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய லீனேஜ் இருக்கிற பிராண்டுக்கும் அதே கரிஷ்மா, ஒரு சின்ன பையன் ஒரு காலேஜ் முடிச்ச ஜஸ்ட் பாஸ்ட் அவுட்டுக்கும் அதே வெளிச்சம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அவனுடைய கண்டென்ட் ஒரு லிஸ்ட் அவுட் போடலாம். இந்த மீடியாலாம் ப்ரொஃபஷனலா இருக்காங்க, இவங்களுக்காவது கொடுக்குறோம்னு கொடுக்கலாம். அங்க தவறே இதுதாங்க. நல்ல ஊடகங்கள் சில நெறியாளர்கள் இது மாதிரி இருக்காங்க, நல்ல நெறியாளர்கள் தவறான ஊடகத்தில் மாட்டிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி இதை ஃபில்டர் பண்ண முடியும்? நான் என்ன சொல்றேன், அவர் கொடுக்க மாட்டாருன்னு நான் சொல்லலை. இன்னைக்கு சொல்றேன், ஊடக சந்திப்பு நிகழும், கண்டிப்பாக தலைவர் ஊடகங்களை சந்திப்பார், அதற்கு ஒரு நல்ல நாள் இருக்கு. ஆனால் இவங்க இந்த நேரத்தில் வி ஆர் இன் பேட்டில் ஃபீல்ட் பிரதர். இந்த இடத்துல நீங்களாக ஒன்று தப்பாக நரேஷன் செட் பண்ணுறதுக்கு, அந்த நரேஷனுக்கு நாங்களாக தீனி போட எங்களுக்கு வேலை இல்லை. 2வது, நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் 2 வருஷ கட்சின்னு. நாங்கள் கட்சியை வளர்க்கணும், கட்டமைப்பு உருவாக்கணும், மக்களுக்கு தெளிவேற்படுத்தணும், கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கணும், மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணணும், கேண்டிடேட் தேர்வு பண்ணணும், பிரச்சாரம் பண்ணணும், தேர்தல் பண்ணணும். 75 ஆண்டு காலம் அங்கே கோடு போட்டு நிற்கிற ஒரு டீமோட நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம், கிட்டத்தட்ட ஜெயிக்கு வேற போகிறோம். அப்போ எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்கும். அதனால் இவங்களுக்கு வந்து நல்லவங்க கேட்டவன் அடையாளம் காண்ற நேரம் இல்லை இது. அந்த நாள் இருக்குது, நான் வருவேன்னு சொல்கிறேன். பட் நான் சொன்னதில் இருக்க நியாயம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்களே கூட நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, அஜெண்டா ட்ரிவனாக இருக்கவங்கள, அவங்கள தான் சொன்னேன். அடுத்த கேள்வியாக இன்னொரு தாவைக்கா மேலே வைக்கக்கூடிய மிக பிரதானமான குற்றச்சாட்டு, திமுக எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க, எல்லா மேடைகளிலும் திமுகவை எதிர்க்கிறாங்க. பாஜகன்னு வந்தால் இன்னும் பெரிய அளவு அவங்களுடைய விமர்சனம்ங்கிறது இல்லை, பாயிண்ட் அவுட் பண்ணி எதுவும் சொல்கிறதில்ல. விஜய் அவர்களே மேடையில் பேசும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் இதில் தான் அப்படிங்கிறாரு. அப்போது பாஜக இங்கே ஒரு பெரிய சிக்கலே இல்லை அப்படின்னு புறந்தள்ளிட முடியுமா அவங்களால? இல்லை, அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள்ல இருந்து. இல்லை, நியாயமான கேள்வி. அடிப்படையில் பாஜக விமர்சனம் இல்லைன்றதும் திரும்ப திமுக வைக்கிற நரேஷன். பாஜகவை நாங்கள் கேட்காத கேள்வி இல்லை, பாஜகவை என்னென்ன கேட்கணுமோ அந்த கேள்வி இருக்குது. எங்களுக்கு எங்களுடைய கல்வியை மாநில பட்டியலில் கொடுத்துருங்க. நம்ம யார் கேட்க முடியுது? பாஜகவை கேட்கலாம். ஏன்னா ஒன்றிய தாண்டுகிட்டு இருக்க கட்சி கேட்குறோம். கச்சத்தீவை மீட்டு கொடுங்க.
எங்கள் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு கொடுங்க, எங்கள் நீட்டுலேருந்து விலக்கு கொடுங்க, இல்லை நீட்டை ஒழிச்சு கட்டுங்க, எங்கள் குழந்தைங்களுடைய கல்விக்கோ தமிழகத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இந்த எல்லா கேள்வியும் நான் கேட்டிருக்கேன். அட்லீஸ்ட் நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க, தலைவர் இதெல்லாம் கேட்குறாரு. ஆனால் முதல் விஷயம், தேர்தல் அரசியல் வரும்போது தமிழகத்துக்குள்ள பாஜகவின் இடம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். திமுக இந்த மாதிரி பாஜக இன்னைக்கு போய் கேளுங்களேன், என்னடா பண்ண 4.25 வருஷம், இன்னொரு 15 நாள்ல கோட் ஆஃப் கண்டக்ட் இப்பெல்லாம் பேசாதீங்க, திமுக பாஜக உள்ள வந்துடும். இதோட நியாயமே எனக்கு புரியல. நம்ம கேள்வி கேட்கறது ஓட்டு போட்ட திமுகக்கு, கேள்வி கேட்டா பாஜக உள்ள வந்துருன்றாங்க. இந்த காமெடி நீங்க பார்த்ததே இல்லைன்னு சொல்லுங்க. திமுக கேள்வி கேட்டா சங்கின்னு சொல்றது, பாஜக கேள்வி கேட்டா ஊப்பின்றது, இப்படியே ஒரு நரேஷனை கொண்டு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த கேள்வி எதை கேட்டாலும் பாஜக வந்துடும் சொல்லி என்ன ஆகி போச்சுன்னா, இவங்களை யார் யாரெல்லாம் திமுக வேணாம் நினைச்சாங்களோ அவங்கெல்லாம் அப்ப நமக்கு மாற்று பாஜக தான் போல, அதிமுக நலிவடையுதுன்னு சொல்லிட்டு பாஜக ஓட்டு போட போயிட்டாங்க. அதுதான் நீங்க 2024 பார்த்த எலெக்ஷன் ரிசல்ட். அதிமுக அம்மா ஜெயலலிதா 43% விட்டுட்டு போன அதிமுக 20% வந்துருச்சு. 3% இருந்த பாஜக 18% வந்துருச்சு. 3ல இருந்த ஒரு கட்சியை வளர்த்தி வந்துடும் வளர்த்தி கொண்டு போய் 18% நிப்பாட்டி வச்சுட்டு இந்த 2 ஆண்டுகள்ல இன்னும் உங்களுக்கு ஆன்டி இன்கம்பன்சி எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு. எப்படி தமிழகத்தின் கடன் வளர்ந்துருக்கோ திமுக இதற்கான ஆன்டி இன்கம்பன்சி அவ்வளோ வளர்ந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ திரும்ப அதே ஆன்டி இன்கம்பன்சி பாஜக பக்கம் போயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக சொல்கிறேன் 2026 தமிழகத்தில் பாஜக வந்திருந்திருக்கும். நல்வாய்ப்பா இந்த மனுஷன் அந்த கட்சி ஆரம்பிச்சு வந்ததால திமுக வேணாங்கிறவங்களுக்கு இன்னைக்கு தாவேக்கா தான் ஒரு ஆப்ஷன். தமிழகத்துக்குள்ள பாஜகவுக்கு வேலை கிடையாது. தமிழகத்தில் திமுக வீழ்த்தக்கூடிய மாற்று சக்தி தாவேக்கான்ற புரிதல் மக்களுக்கு ஏற்பட்டு. நீங்க கரெக்டா அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கீங்க. திமுக பாஜக எதிர்ப்பை முன் வச்சுதான் அரசியலே செய்யறாங்க. அதுல அவங்க ஒரு கெயினும் பண்றாங்க. இல்ல இதுல ஒரு சின்ன உள்கருத்து என்னன்னா, அவங்களுடைய தவறுகளை மறைக்கிறதுக்கும் அவங்களுடைய வளர்ச்சி இன்மையை மறைக்கிறதுக்கும் இதை பண்றாங்க. மென்ஷன் பண்ணிட்டீங்க. ஏன் தாவேக்கா கடுமையான எதிர்ப்பை பாஜக எதிர்ப்பை முன் வச்சு திமுகவுக்கு நாங்க மாற்றம் வரக்கூடாது? இந்த இடத்துல பாஜகவோட தேர்தலா இதுன்றதான் கேள்வி. இப்ப இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வீழ்த்தப்பட வேண்டிய சக்தி யாரு? நாங்க எப்பயுமே இப்போ நீங்க எங்க 3ஆம் ஆண்டு துவக்கலை பாத்தீங்கன்னா 2 பேர் தான் மென்ஷன் பண்ணார் எதிரிகள். யார்? ஒன்னு திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி தீய சக்தி, இன்னொன்னு என்டிஏ தலைமையில் இருக்கக்கூடிய ஊழல் கட்சி. என்டிஏனா யாரு? என்டிஏ தலைமை யாரு? இதுதானேங்க கரெக்டான வார்த்தை, இதுதானே கரெக்டா சொல்லணும். தமிழகத்துல தாமரை இலையில தண்ணி கூட ஒட்டாது, தமிழக மக்களா ஒட்டுவாங்கன்னு கேட்கிறோம். RSS பாஜகவாவது பயப்பட நாங்க என்ன கபடதாரியான்னு கேட்கிறோம். ஆனா உங்க பிரச்சனை திமுக என்ன பிரச்சனைனா, டெய்லி விடிஞ்சா படுத்தா பாஜகன்னு பேசிட்டோம்னா நிம்மதியா தூங்கலாம். பேசிருங்களேன். ஏங்க நீங்க சொல்றது நாங்க ஏன் பேசணும்? நான் கேட்கறேன், நல்லாட்சி கொடுடான்றேன், ஊழல் இல்லாம பண்ணுப்பான்றேன். கேடு கட்ட கக்கூஸ் கழுவுற ஊழல் 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிருக்கீங்க. டாய்லெட்ல செவுரு இல்லாம கட்டியிருக்கீங்க. எது இது நான் கேட்டேன் பண்ணிட்டாங்களா? சொல்லுங்க, நீங்களும் தான் கேட்பீங்க. நல்லாட்சி வேணும்னு கேட்குறோம், மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுன்னு கேட்குறோம், வருமானம் கொடுன்னு கேட்குறோம். மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்கு சார். ஒரு ஏர்போர்ட்டு 120 கிலோமீட்டர் பக்கத்தில் ஏர்போர்ட் இருந்தால் அந்த இடத்துல ஏர்போர்ட் அப்ரூவல் வராதுன்றது எல்லாருக்கும் தெரியும். ஏவியேஷன் பேசிக் ரூல் அது. பக்கத்தில் பெங்களூரை வச்சுக்கிட்டு ஹொசூரில் ஏர்போர்ட்டு கேட்டு ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி மினிஸ்ட்ரி பார்த்துட்டு இங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு அவன் எத்தனை ஆந்திராவுக்கு போயிட்டான். கூகுள் சுந்தர் பிச்சை தமிழகர், அவர் தான் அங்கே ஏபிசி தலைவர். தமிழகத்துக்கு வரல, டேட்டா சென்டர் ஆந்திராவுக்கு போகுது. $15 பில்லியன், ஏறக்குறைய 1.5 லட்சம் கோடி ரூபா முதலீடு. தமிழகத்தில் வேலை வாய்ப்பு இல்லை. இந்தியாவிலேயே வேலை வாய்ப்பு ரொம்ப கொடூரமாக இருக்கு. எக்கனாமிக் சர்வே சொல்லுது வெறும் 25% பேர் தான் வேலைக்கு போயிட்டு இருக்கான், 15% பேர் தான் தரமான ஒரு வேலை இருக்குன்னு. அப்படிப்பட்ட இந்தியாவிலேயே 4.8 தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டு. தமிழகம் 5.2ல இருக்கு. மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது தமிழ்நாடு வளரவே இல்லை. என்ன கதையில வளர்ந்துருக்கு? நீங்க சொல்றீங்கல்ல 2000 ஆண்டுகால ஜாதி கதையை சொல்றீங்கல்ல, 2000 ஆண்டு காலமா தமிழுக்கு இப்படிதான் இருக்கு. நம்ம என்னைக்குமே காட்டு மிரண்டிகள் மாதிரி கிடையாது. அன்னையில இருந்தே நம்ம சிவிலைஸ்டா தான் இருக்கிறோம். அப்ப இந்த வளர்ச்சியிலையும் இந்த கல்வியிலையும் இந்த ஒழுக்கத்திலையும் இந்த படிப்புலையும் இதுலலாம் 2000 ஆண்டு இல்லை, அது மட்டும் 4.5 ஆண்டு. பிரச்சனை வந்தா மட்டும் 2000 ஆண்டு போயிடுமா? பிரச்சனை சார், நம்ம பிரச்சனை நான் கேட்கிறேன், 4.5 ஆண்டு பிரச்சனை தானே. கிக் எக்கானமிக்கு ஒரு பாலிசி இல்லை சார். ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அதுதான் சார் வாழ்வாதாரம். அவன் ஆட்டோ ஓட்டி தான் ஆட்டோ வாடகை கட்டணும், பெட்ரோல் கட்டணும், மெயின்டெனன்ஸ் கட்டணும், பசங்க ஸ்கூல் கட்டணும், சாப்பிடணும். வேலைக்கு போகிற பசங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி படித்த பசங்க வயிற்றுக்கு பத்தாம கூட ஒரு 100 ரூபா 1000 ரூபா சம்பாதிச்சிட முடியுமா? ஒரு குழந்தைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிஸ்கெட் வாங்கிட முடியுமா? அவனும் ரேபிடோ ஓட்டுறான். ஆட்டோக்காரர்களுக்கும் பைக் ஓட்டுறவங்களுக்கும் சண்டை. பிரதான பிரச்சனைகளை எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடையாது சார் எங்க அரசியல். இவங்களுக்கு அக்கறையே கிடையாது. நான் கேட்கிறேன், கிக் எக்கானமிக்கு இதுக்கு ஒரு பாலிசி சொல்லுங்களேன். நீங்க சொல்றீங்களா இல்லையா? நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையா ஆட்டோக்காரரும் பைக்காரரும் சண்டை போடுறது? என்ன சொல்லிச்சு அரசாங்கம் அதுக்கு? இந்த மாதிரியான பிரச்சனைகளை முன் வச்சுதான் திமுக எதிர்ப்பை நீங்க முன் வைக்கிறீங்க. திமுக ஒரு தீய சக்தி, ஊழல் சக்தி, குடும்ப அரசியல் கட்சி. தமிழகம் பின்னோக்கி செல்வதற்கான ஒரே காரணம் திமுக. இதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இது தமிழக மக்களுக்கு தெரியும். காலத்தின் கொடுமை என்னன்னா, எப்பப்பெல்லாம் ஆப்போசிட் பேனர்ல நல்ல கரிஸ்மாட்டிக் லீடர் இருக்காங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க.
எம்ஜிஆர் ஐயா 3 தேர்தலில் தோக்கடிச்சாரு. ஜெயலலிதா அம்மா 4 தேர்தலில் தோக்கடிச்சாங்க. 2 தேர்தலில் தொடர்ந்து தோக்கடிச்சாங்க. ஆனா அவங்க எல்லாம் இல்லாத காரணத்தால, ஆப்போசிட்ல ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் இல்லாத காரணத்தினால திமுக இப்படிதான் வரும். அதிமுக தலைவர்கள்லாம் இப்ப தாவேகா பக்கம் வந்திருக்கிறது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறா? இல்ல அப்படி இல்லைங்க. அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க பார்த்து வளர்ந்ததுக்கு 2 முக்கியமான விஷயம் இருக்கு. அவங்க தலைவர்கள்கிட்ட பார்த்த விஷயம் வந்து தேவர் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸ், மக்களின் மனதை வென்ற தலைவர்கள். ஐயா எம்ஜிஆர் எடுத்துக்கலாம், அம்மையார் ஜெயலலிதா எடுத்துக்கலாம், ஃபார் தட் மேட்டர். மக்கள் என் தலைவர் அங்க இருக்காரு, அவர் பார்த்துப்பார், தமிழகத்துக்குள்ள தீங்கு வராது, எனக்கு அவர் இருக்கார், இந்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறாங்கல்ல. இது வந்து சட்ட ஒழுங்குக்கும் அமைதிக்கும் மக்களின் முன்னேற்றத்துக்கும் இந்த அமைதி, இந்த மனசுல இருக்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம். அப்படிப்பட்ட தலைவர்கள் கீழே பர்ஃபார்ம் பண்ண லீடர்ஸ் இவங்கெல்லாம். இப்போ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த தலைவர் இல்லை, அந்த மாதிரி இங்கே ஒரு தலைவரை பார்க்க முடியல. கட்சி நாளாக உடையுது. வேற ஒரு கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி வைக்க வேண்டிய தேவைக்கு கட்சி தள்ளப்படுது. அம்மையார் ஜெயலலிதா சொன்னதை விடுங்க, அவங்களே மறந்துட்டாங்க. என்னோட 24 சொன்னாருங்க எஸ்டிபிஐ மாநாட்டில் எடப்பாடியாரு என்ன சொன்னாரு? போக மாட்டேன்னாரு. ஒரு வருஷத்துல போயிட்டாரு. அந்த தலைவர்களுக்கு என்ன புரியுதுன்னா, திஸ் லீடர் இஸ் நாட் எஃபிஷியன்ட் எனஃப்னு தோணலாம். அந்த கரிஷ்மா, அந்த மக்கள் மனதை வென்றவர் இவர் இல்லைன்னு தோணலாம். அப்போ திமுகவின் எதிர்ப்பு இங்க பலவீனப்பட்டிருக்குன்னு தோணலாம். அந்த பலவீனப்பட்டத்தின் வெளிப்பாடு தானே 3.5 வருஷத்துல துணை முதல்வர் ஆகிறார் உதயநிதி. கூட்டணி கட்சிகள் கேட்க திராணி இல்லைன்றது 2, எதிர்கட்சிகள் கேட்க தைரியம் இல்லைன்றது 1. ஏங்க நிர்வாக வாசிகளுக்கு நீங்க ஐயா நீங்க முரசொலி கொடுக்குறீங்க, சன் டிவி கொடுங்க, கலைஞர் டிவி இல்ல, நான் அதான் வரேன், அங்கதான் வரேன் நானும். முதல் கேள்வி, நீங்க உங்க கட்சிக்குள்ள இருக்கிற பொறுப்புகளை உங்க கட்சிக்குள்ள இருக்கிறத கொடுக்கறத நாங்க கேட்கல. அது உங்க குடும்ப சொத்து. துணை முதல்வர்ன்றது குடும்ப சொத்தா? 1. 2வது, அந்த கட்சியில உதயநிதி அண்ணனை விட ஒழுங்கா வேலை செஞ்ச சிறந்தவர்கள் இல்லையா? சொல்லுங்க. ஐயா KN நேருவோ, அக்கா கனிமொழியோ, அண்ணன் துரைமுருகனுக்கோ இல்லாத ஒரு இருந்து யாராவது உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆக வேணாம்னு யாராவது சொன்னவங்க? அதுதான் கார்பரேட். நீங்க கார்பரேட்ல சிஇஓவை கேள்வி கேட்க முடியாது. யூ வில் பி ஹயர்ட் அண்ட் ஃபயர்ட். அது ஜனநாயக அமைப்பா இருந்தா கேட்டிருப்பாங்கோ. இப்ப ஜனநாயக அமைப்பா நாங்க தாவேகா உருவாக்குறோம், இங்க நீங்க அப்படி பண்ண முடியாது. That's what I mean here as the difference. அடுத்த கேள்விக்கு வரேன். இருங்க, இன்னொரு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்க உதயநிதி தாண்டி போறீங்களே. உதயநிதி அண்ணன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார், வெல் அண்ட் குட். அந்த தொகுதியில ஒரிஜினலா வேட்பாளர் யாரு? போய் படிச்சு பாருங்க. அந்த இடத்துல ஏற்கனவே ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு அவ்வளவு மரியாதை அந்த இடத்துல. ஆனா சீட்டு கொடுக்கப்பட்டது இவருக்கு. அந்த கட்சியில எம்எல்ஏ இந்த வருஷம் நிக்கணும், ஜெயிக்கணும்ன்ற கட்சிக்கு வேலை பார்த்தா அத்தனை வல்லவங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டதா? சீட்டு யாருக்கு கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா? யாருக்கு கொடுக்கணும் இருக்கு இல்லையா? கட்சிக்குள்ள வர பிரச்சனை. இப்போ உங்க கட்சியில வந்து எனக்கு நிர்வாகி பொறுப்பு கொடுங்கன்னு ஒருத்தர் வந்து அலுவலகம் முன்னாடி உட்கார்றாரு. கேக்குறீங்கல்ல, கேக்குறீங்க. அதுதான் கேக்குறேன். ஊடகம் இதை கேட்டுது ஏன்பா முதல் தேர்தலையே சேப்பாக்கம் கொடுத்தீங்க அவருக்குன்னு கேட்கலையே. நீங்க எங்களை கேக்குறீங்க. நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. அஜித் அக்கா வந்து கேட்டாங்க, போராட்டம் பண்ணாங்களே, என்ன கொடுத்தீங்கன்னு கேக்குறோம். அஜித் அக்கா என்ன சொல்றாங்க? நான் எங்க அண்ணனை பார்க்க வந்தேன், எங்களுக்குள்ள 1000 இருக்கும், ஊடகங்களை போடான்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா அதே வைராகியத்தோட அதே இன்டென்சிட்டியோட சேப்பாக்கத்துக்கு சீட்டு கொடுத்தீங்களே, எத்தனை பேர் கேட்டீங்க? அது ஒண்ணு. அது உட்கட்சி பிரச்சனை கூட நான் தாண்டி போறேன். ஆனா துணை முதல்வர் பதவி என்ன விளையாடலாமா? இதுதான் என் கேள்வி. அப்ப அதுக்கு பாருங்க அந்த இன்டென்சிட்டியை. நான் கேட்பேன்ல துணை முதல்வர் இருந்தா. இப்போ உங்க கட்சிக்குள்ள மற்ற தலைவர்கள் வர்றது தொடர்பாக தான் இதுக்கு முன்னாடி கேட்டேன். சமீபத்தில் ரொம்ப செங்கோட்டையன் அவர்களுடைய வருகை ரொம்ப தீவிரமாக பேசப்பட்டுச்சு. அவர் கட்சிக்குள்ளே வந்தது உண்மையாலுமே கட்சி விரும்புதா? ஏன்னா அவர் மீது வைக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் ரொம்ப சிவியராக இருக்குது. குறிப்பாக குறிப்பிட்டு சொல்லணும்னா வாச்சாத்தி சம்பவம். கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் ரொம்ப வெளிப்படையாகவே கொலை முயற்சியில் என்னை அந்த காலத்தில் அவங்க செஞ்சுருக்கிறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. இந்த குற்றச்சாட்டோடு ஒட்டி அவருடைய வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அடிப்படையில் வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அங்கே நல்ல தலைவர்கள், அந்த மக்களின் பல்ஸை புரிஞ்ச தலைவர்களுக்கு அங்கே போதுமான இடம் இல்லை. அந்த இடம் வந்து வேற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறதா பார்க்கப்படுது. அந்த கூட்டணி ப்ரெஷராக இருக்கலாம், கட்சி 4 துண்டாக இருக்கிறதா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரெஷர்லாம் அந்த இடத்துல செட் ஆகாத ஒருத்தவங்க வெளில வராங்க. என் கேள்வி என்னென்னா, தோழர் சண்முகம் அவர்கள் சொல்கிறத நான் மதிக்கிறேன். ஏன் இப்போ சொல்கிறாரு நான் கேட்குறேன். 32 வருஷமாக அதை பேசலை, இன்னைக்கு தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு. நான் கேட்குற கேள்வி, என் கூட்டணியில் 2000 எப்போ கூட்டணியில் இருந்தாங்கன்னு கொஞ்சம் எடுத்து பாருங்க. கம்யூனிஸ்டும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தபோது ஏன் கேட்கல? இத்தனை ஆண்டு காலமா அவர் அமைச்சரா இருக்கும்போது ஏன் கேட்கல? தாவேக்காக்கு வரும்போது தான் கேட்பாங்களா? விஷயத்தை சொல்லும் போதே, அதாவது அப்படி ஒரு முயற்சி நடக்கும் போதே அதை எக்ஸ்போஸ் பண்ணி மாநிலம் முழுக்க நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கோம், அதனாலதான் என்னோட உயிர் தப்புச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு.
இன்னொன்னு அப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் அந்த சமயங்கள்லயும் நடந்திருக்குது. அப்போ நான் கேட்கறது என்னன்னா, அவர் வைக்கிற குற்றச்சாட்டை நம்ம இருக்கல. நான் கேட்கறது என்னன்னா, அந்த குற்றச்சாட்டை நீங்க ஐயோ நீங்க அப்படி போயிடாதீங்க. அவர் சொல்ற குற்றச்சாட்டுக்கு அவர் சொல்லலைன்னு நான் சொல்லல. அது அவரோட குற்றச்சாட்டு, அதுக்கு அவர் வேலை பார்த்திருக்காரு. நான் கேட்கறது, இத்தனை நாள் அந்த குற்றச்சாட்டு எங்க இருந்துச்சு? இன்னைக்கு தாவேக்காக்கு வரும்போது தான் அந்த குற்றச்சாட்டு எடுக்கப்படும், மேல எழுப்பப்படும் அப்படின்னா, இது தாவேக்காக்கு அகைன்ஸ்டா வீசக்கூடிய திமுகவின் ஒரு பானம். அதை எப்படி வீசிக்காம வச்சு ஒரு பானம் வீசுறாங்களோ, காங்கிரஸ் வச்சு ஒரு பானம் வீச ட்ரை பண்றாங்களோ, அதே மாதிரி இவங்கள வச்சு ஒரு பானம் வீச ட்ரை பண்றாங்க. இது அகைன் தாவேக்காக்கு அகைன்ஸ்டா திமுக செட் பண்ற நரேட்டிவ். நான் கேட்கிறேன், துணை கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. துணை கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. 2021 திமுக ஆட்சி வந்துச்சு, கூட்டணியில தான் கம்யூனிஸ்ட். இவர் இந்த மாதிரி ஒரு தவறு பண்ணியிருக்காருன்னா என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? சட்ட நடவடிக்கை. அப்படி ஒரு குற்றச்சாட்டுக்கு உள்ளாகின ஒருத்தரை வந்து நீங்க கட்சிக்குள்ள சேர்த்துட்டு இது இப்ப சொல்றாங்க, இது நரேஷன் சொல்றீங்களா? சேர்க்காமலே இருந்திருக்கலாம். நான் சொல்றேங்க, நான் உங்க கூட தான் நீங்க 1000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணிட்டீங்கன்னு சொல்றேன். அதுல உண்மை இருக்கணும். முதல் விஷயம் அதுல உண்மை இருக்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த உண்மை எப்ப சொல்றாங்கன்னு இருக்கணும். இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லு. சும்மா வீடியோ போடும்போது இவர் 1000 கோடி ரூபாய் கிட்ட வாங்கிட்டு தான் ஊழல் பண்ணாரு, அவர் கேட்கறதுக்கு உள்ள பொய் இருக்குன்னு சொன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ப்ரூஃப் இருக்கா? நீ இது மாதிரி என்ன ஸ்டெப் எடுத்த? போராட்டத்தை ஒட்டி அவர் சண்முகம் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்ல வரீங்களா? நான் திரும்ப தெளிவா சொல்றேன். நீங்க ஒரு 36 வாட்டி ஒரு கேள்வியும் கேட்குறீங்க. என் பதில் தெளிவா இருக்கு. இவங்க செட் பண்றது ஒரு நரேஷனா. இது திமுகவின் தூண்டுதல் பேரில் நடக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இப்பவும் அதை தான் நினைக்கிறேன். அப்படி அவங்க நியாயமா அவங்க பக்கம் உண்மை இருந்ததுன்னா, சட்ட போராட்டம்னு ஒன்று இருக்கு, சட்டத்தை பூர்வமா நடவடிக்கை எடுக்கலாம். அதை பண்ணாம இதை பேசுறதுல என்ன நியாயம்? இப்ப பேசுறது என்ன நியாயம் நான் கேட்கறேன். நாங்கள் வேற ஒரு சீரியஸான வேலைக்கு வந்திருக்கோம், அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதில் ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கோம். எங்களை எப்படி கவுண்டர் பண்ணுறது தெரியாமல், வளர்ச்சிக்கு எப்படி போகிறதுன்னு தெரியாமல், இவங்களோட ஆகச்சிறந்த அரசியல் அக்கௌண்ட்டில் காசு போட ஓட்டு வந்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இவர் தான் இவங்க அரசியல் அப்படின்னா அது மக்களுக்கு புரியாதா? இவங்க செட் பண்ணக்கூடிய ஃபேக் நரேட்டிவ்ஸ் மக்களுக்கு புரியாதான்னு கேட்குறேன். வி ஆர் வெரி கிளியர். மக்கள் அதை விட கிளியர். அதனால் அவர் ரூட் இஸ் கிளியர். வி ஆர் ஒர்க்கிங் ஆன் இட். நிறைய இருக்குது. இவங்களுக்கு இது மட்டும் சொல்லிட்டா வந்து என்ன சொல்ல, பூனை கண்ணை மூடி கொண்டால் உலகம் இருண்டுன்னு நினச்சாங்கன்னா அவங்க நினச்சிக்கிட்டோம். 26 தேர்தலில் பார்க்கட்டும். நேரத்துக்கும் வாய்ப்புக்கு நன்றி.